சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 61.8ல் வாங்கியிருந்துச்சு. அது இதுதான் நான் சொல்கிறேன், அந்த மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். அந்த ஃபிப் லெவலும் வேவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரியே ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு நிறைய வீடியோ ஷேர் பண்ணுறேன், நிறைய சார்ட்ஸ் போடுறேன், அத்தனையுமே ப்ராக்டிக்கல் சார்ட்ஸ். நான் எதுவுமே தியரியை சும்மா அந்த மாதிரி தியரியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறதில்ல. தியரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படி இல்லைன்னா நான் தியரியும் சேர்த்து சொல்கிறேன். ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு 6th January 2024. நிஃப்டி இந்த வீக் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,705. லாஸ்ட் வீக் நம்ம நிஃப்டி அப்டேட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா 21,830 21,850 நிஃப்டி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக நான் என்னோட சேனல் இங்கிலீஷில் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் நாங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்லையும் சேர்த்து நீங்கள் வீடியோஸ் போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தனால, ஸோ இந்த இயர்லேருந்து நான் தமிழ்லையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே சமயம் உங்களுக்கு ரெகுலராக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதே சமயம் எலியட் வேவ் 100% ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வேவ்ஸ் தியரிட்டிக்கலாக தெரியும், பட் அதைய சார்ட்டில் ரியல் டைமில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சில கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எலியட் வேவ் ப்ராக்டிக்கலாக ரொம்ப சிம்பிளாக எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோஸ் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், பட் இனி ரெகுலராக தமிழில் ஒவ்வொரு வேவும் அனலைஸ் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ என்ன நான் பார்க்க போகிறோன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக் வீடியோ நான் இங்கிலீஷில் ஷேர் பண்ணதை இப்போ நான் கொஞ்சம் 1 minute கிளிப் மட்டும் ஷேர் பண்ணுறேன். அந்த லெவலில் எப்படி 21,830 850ங்கிறத நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த 1 minute கிளிப் மட்டும் ஷேர் பண்ணுறேன். The price already reached 21,800. Agreed. If it goes above 21,800, we should be watching 21,830 to 850. Okay. The price mostly will reject from that level, or if it crosses, will not hold that level. It will start declining from that level if it is expanded flats. Okay. So in Bank Nifty, if you see, these are the internal structure is very clear that it is ABC. 100% move has been done. And the possibility is if it is expanded flats in both Nifty and Bank Nifty, the Bank Nifty will make a lower high, okay, and come down. And in Nifty, it may make a higher high to 21,830, which creates the intermarket divergence. We usually that divergence create at the top or bottom for a reversal for a particular time frame. Okay, this is hourly chart. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 21,830 to 850. ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,831 அப்படின்னு இதில் காட்டுது, பட் எனக்கு தெரிஞ்சு 21,835. ஸோ அதில் ரிஜெக்ட் ஆகி நம்ம ஃபால் பார்த்தீங்கன்னா 21,500 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இனி என்ன பண்ணலாம், இனி எப்படி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நான் தமிழில் சொல்கிறனால நான் இந்த இம்பல்ஸ் வேவ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னோட இனிஷியல் தாட் இது எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் கால்குலேட் பண்ணியிருந்தேன். அதோட வேவ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வேவ் 1 2, இது என்டையர் வேவ் 3 இங்கே முடியுது. 4th A B C இங்கே வரும், அதாவது 20,900 ஜோன் வரலாம் அப்படிங்கிறத என்னோட ப்ரைமரி வியூ. எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் அதுபடி தான் ப்ரைஸ் எக்ஸாக்டாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு. பட் ஆனால் ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். வேவ் 1க்கு ஒரு டைப் இருக்கும், வேவ் 3க்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். பட் அந்த வேவ் இங்கே அந்த வேவ் 3 கேரக்டர் கொஞ்சம் இங்கே கிளியராக இல்லாதனால நான் ஒரு ஆல்டர்னேட் கவுண்ட் மேபி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒருவேளை ப்ரைஸ் கீழே வரணும் அப்படின்னா நம்ம முக்கியமான லெவல் பார்க்க வேண்டியது, இப்போ இந்த 1 2 3 4 அதை இக்னோர் பண்ணிடுங்க, ஏபிசி மட்டும் பாருங்கள். ஸோ இது பிகர் ஏ, பி அண்ட் சியில் 1 2 3 4 5 இப்படி வரணும். அதுக்கு முக்கியமான லெவல் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 21,750 மேலே தாண்டக்கூடாது. அது ஃபஸ்ட்டு லெவல். ஓகேங்களா, 21,750 மேலே தாண்டாமல் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அதாவது 21,450 கீழே வந்துருச்சு அப்படின்னா 21,200 அண்ட் 21,900 பாசிபிள். ஓகேங்களா, இது
கரெக்ஷன் சைடில் நம்ம பார்க்க வேண்டிய லெவல், முக்கியமான லெவல். ஆனால் அதுக்கு மாற ப்ரைஸ் மேலே போகுது, அதாவது 21,750 தாண்டுது. ஸோ 21,750 தாண்டினாவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேலிட் வந்து குறையுது, கரெக்டுங்களா? ஸோ 21,750 தாண்டுச்சுன்னா முக்கியமான லெவல் 21,830, அது ஈவென்ச்சுவலாக தாண்டிடும். எனக்கு தெரிஞ்சது 21,750 கிளியராக தாண்டிடுச்சு அப்படின்னா, அதுவும் வேகமாக வித் கேப் அப்பில் ப்ரைஸ் வந்து வேகமாக மூவ் ஆகுதுங்கும் போது ஈவென்ச்சுவலாக அந்த ப்ரைஸ் வந்து 21,980லேருந்து 22,020க்குள்ளே போய் ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய இடம் 21,980லேருந்து 22,020. ஸோ இந்த லெவல் நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த ப்ரைஸ் தாண்டி போச்சுன்னா 21,750, இதுதான் நிஃப்டியில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல். ஸோ 21,750 ரொம்ப ரொம்ப குரூஷியல். தாண்டுச்சுன்னா இந்த லெவல், இங்கே ரிஜெக்ட் ஆகி இந்த லெவலை க்ளோஸ் பண்ணுச்சுன்னா நம்ம 21,200, 21,900க்கு பார்க்கலாம். ஸோ இதில் லாங் டேர்மில் இந்த என்டையர் இம்பல்ஸ் எப்படி நம்ம கவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ இப்போ இது நான் சொல்கிறது வந்து கரெக்டிவ் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா இது வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, அதில் ஏபிசி 4, அதுக்கப்புறம் 5 மேலே போகும். இது கரெக்டிவ் பேட்டர்ன். ஆனால் ப்ரைஸ் இது தாண்டி மேலே போகுதுன்னா இந்த வேவ் எப்படி மாற்றுறது அப்படின்னா 4 இங்கே கம்ப்ளீட் பண்ண மாதிரி வச்சுட்டு 3 வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் ஏபிசி, ஓகேங்களா? வித்தின் தேர்டு வேவ் நம்ம 1, 2, 3, 4 அண்ட் 5 க்ளோஸ் ஆன மாதிரி நம்ம காட்டலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்டை ஆல்டர் பண்ணலாம். ஸோ வித்தின் தேர்ட் வேவ் 5 வேவ் வந்து இருக்குது. ஸோ 1, 2, 3, 4 ஃபிஃப்த் வேவ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல டோட்டல் இம்பல்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது மொத்தமாகவே தேர்ட் வேவான்ட்டு நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு மேலே போச்சுன்னா ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் 21,980லேருந்து 22,000 நம்ம பார்க்கணும். இது ஆல்டர்னேட் வியூ. மேலே போனோம், இந்த லெவல்ஸ் முக்கியம். இந்த வாரம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய லெவல்ஸ் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். 21,750, ஓகேங்களா? தாண்டி மேலே போகிறதும் ரிஜெக்ட் ஆகி இதை கீழே வரதும் பொறுத்து நம்ம இந்த வீக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அதே தான். ஸோ சேம் கான்செப்ட் இங்கே. ஓகே, எங்கள் அக்கௌண்ட் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நான் போடுறேன். ஸோ இஃப் இட் இஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வேவ் 1, இது வேவ் 2, வித்தின் வேவ் 3, இந்த வேவ் 3க்குள்ளே வேவ் 1, 2, 3, 4, 5, ஓகேங்களா? இங்கே தான் வந்து கன்ஃபியூஷன்னா இந்த 5 இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது? இப்போ பாருங்கள், இது எல்லாமே 3 வேவ் மூவ், ஓகேங்களா? இங்கே 3 முடியுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது 4 முடிஞ்சிருந்தா 5 இங்கே 1, 2, 3, 4, 5 இங்கே 5 வேவ் கிடையாது. ஸோ இது எல்லாமே 3 வேவாக இருக்குது. எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஏபிசி இது வந்து புல்லிஸ் கேஸ், ப்ரைஸ் மேலே போகணும். அதாவது சி வேவ் வந்து ஏ வேவுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது, அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 3 வேவாக இருக்கிறனால, 3 இருக்கிறனால. அப்படி இல்லைன்னா இதுவுமே வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சி வந்து இங்கே வரணும். அதே மாதிரி நிஃப்டி படியே. ஸோ நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்ன லெவல்ஸ் முக்கியம் இந்த வாரம் அப்படின்னா, ப்ரைஸ் டிக்ளைன் ஆகணும்னா பேங்க் நிஃப்டி வந்து 48,450 மோஸ்ட்லி தாண்டாது. ஸோ 48,450க்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆகி இல்லை அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா மோர் கரெக்ஷன்ஸ் இருக்குது, 47,400, ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியிலும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே அதிகமாக இருக்குது, பேங்க் நிஃப்டியில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது தாண்டினாலுமே நம்ம முக்கியமான லெவல் பார்க்க வேண்டியது 47,000 தான், 46,900. ஸோ அதுலேயே மோஸ்ட்லி செட்டில் ஆகிடும் பேங்க் நிஃப்டி. ஆனால் கீழே இறங்காமல் இந்த ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுது, 48,450க்கு மேலே மூவ் ஆகுதுன்னா எஸ், பேங்க் நிஃப்டியுமே ஒரு நியூ ஹை போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். இது நான் ஃப்ரைடே என்ன பண்ணேன், ட்விட்டரில் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். ஜனவரி 5 3 மணிக்கு. அதுக்கப்புறமே ஒரு 300 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் இருந்துச்சு. நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, ஜனவரி 5 அன்னைக்கு ப்ரைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல், இஃப் இட் கெட் சப்போர்ட் ஹியர் அண்ட் கிராசஸ் தி ப்ரீவியஸ் ஹை, அந்த லெவல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது நிஃப்டியில் வந்து 21,750, இதை பாருங்கள் 21,750. ஸோ இந்த லெவல் 21,750. பேங்க் நிஃப்டியில் 48,450 நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல் 48,450.
இங்கேருந்து சப்போர்ட் ஆகி மேலே போச்சுன்னா, இந்த லெவல் தாண்டுச்சுன்னா ஒன் மோர் ஹை இஸ் பாசிபிள். ஸோ இதுதான் அந்த சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் எக்ஸாக்டாக 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி இன்னுமே கிளியராக 5 வேவ் ரைஸ் இருந்துச்சு, ஒரு 3 வேவ் டவுனு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 61.8% சப்போர்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த தியரி வந்து நிறைய நான் இங்கிலீஷ் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வேவும் எங்கே நம்ம என்ட்ரி கொடுக்கணும், ஒவ்வொரு வேவுமே எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தமிழில் நிறைய வீடியோஸ் நான் எலியாட் வேவ் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறதுன்னு ரெகுலராக நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலியாட் வேவ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ கம்மிங் பேக் டு பேங்க் நிஃப்டி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நான் போட்டிருந்தேன். இருங்க 15 மினிட்ஸ் இதுலேயும் மாற்றிக்கிறேன். சீரிஸ் லெவல் இதுதான் அந்த நான் சார்ட் போட்டிருந்தது. 1 2 3 4 5 ஏபிசி. ஓகேங்களா. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 61.8 வாங்கியிருந்துச்சு. சி அது இதுதான் நான் சொல்கிறேன், அந்த மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். அந்த ஃபிப் லெவலும் வேவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரியே ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு நிறையா வீடியோ ஷேர் பண்ணுறேன், நிறையா சார்ட்ஸ் போடுறேன். அத்தனையுமே ப்ராக்டிக்கல் சார்ட்ஸ். நான் எதுவுமே தியரியை சும்மா அந்த மாதிரி தியரியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறதில்ல. தியரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி இல்லைன்னா நான் தியரியும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு யூடியூப்பில் கூகுளில் நிறையா தியரிஸ் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் சொல்கிறதில்ல. நான் என்னோடய சார்ட்ஸ் எல்லாருமே 100% ப்ராக்டிக்கல் தான். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர். இப்படி தான் வேவ்ஸும் ஃபிப்ஸும் வேலை செய்யும். எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸ் மானிட்டர் பண்ணலாம். நான் இருங்க ஒரு க்ரூட் ஆயில் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி ப்ரிசைஸாக ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த லெவலில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். 47,926. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,260 வரைக்கும் போச்சு. அப்ராக்சிமேட்லி ஒரு 300 பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறமே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா நியூ இம்பல்ஸ் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அதாவது அந்த கடைசி 5th வேவ் இருக்கு இல்லைங்களா, அதில் வேவ் 1, இது வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, 5 இப்படி. ஓகேங்களா. இதுதான் நம்ம இந்த வாரம் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த லெவல் நான் தாண்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 48,450 தாண்டுச்சுன்னா எஸ் த ப்ரைஸ் வந்து இன்னொரு 5 வேவ் மூவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. ஸோ ஓகே, உங்களுக்கு நான் க்ரூட் ஆயில் ஒரு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேங்களா, இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 க்ரூட் ஆயில் வந்து $71.77 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் நியரிங் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ப்ரைஸ் எங்கே சப்போர்ட் வாங்குன்னு போட்டிருந்தேன்னா 70.30லேருந்து 70.90. இதுதான் அந்த சார்ட்டு. ஓகேங்களா. 71.77 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் சொன்ன லெவல் 70.30 வரைக்கும் முக்கியமான சப்போர்ட் அது இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ் ஆகும். இதுதான் என்னோட ஆன்டிசிபேஷன். உங்களுக்கு நான் ரியல் சார்ட் இப்போ நான் காட்டுறேன். இதுதான் அந்த சார்ட்டுங்க. ஸோ நான் சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி. ஓகேங்களா. இந்த இடத்துல டிக்ளைன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த 71.77 இந்த இடத்துல டிக்ளைன் ஆகிட்டு இருக்கும்போது நான் இந்த லெவல் சொன்னேன். அதாவது 70.30 தானுங்க சொன்னேன். இதுதான் அந்த லோ. ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லோ 70.30. இங்கிருந்து ப்ரைஸ் திரும்புன்ட்டு அது நம்ம எக்ஸாக்ட் லெவல் எல்லா நேரம் சொல்ல முடியாது. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 2830 to 850 ஒரு ஜோன், அதுக்குள்ளே ரிஜெக்ட் ஆகும். ஆக்சுவல் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2835. ஸோ அந்த ஒரு லெவல்ஸ். ஸோ அதே மாதிரி நான் 70.30லேருந்து 70.90 எதிர்பார்த்தேன். பட் $1 கீழே எக்ஸ்ட்ராவே இறங்கிடுச்சு, லைக் 69.30. பட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா $74 தாண்டி போயிருக்கு. ஸோ ஸோ இதுதான் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். பட் இதுவுமே நீங்கள் ஃபிப்போட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு கேன்சர் இருக்குது. எக்ஸாக்டாக 78.6% சப்போர்ட் வாங்கியிருக்கு. ஸோ நம்ம வேவ் அனாலிசிஸ் கூட ஃபிப் இதை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில், பட் தமிழில் சொல்கிறேன். யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம ப்ரிசைஸ் லெவல்ஸே வந்து ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்ச சார்ட்ஸே நிறைய இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 70 சப்போர்ட் லெவல் வந்து நம்ம இந்த இடத்துல வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு $4 to $5 ஈஸியாக இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரிஸ்க்கும் கம்மி. ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $2, ரிவார்டு இன்னும் நிறையா இருக்குது.
இதோட முடியல. ஆக்சுவலி இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னோட ஒப்பீனியன் படி இன்னும் உங்களுக்கு மினிமம் இது சி வேவாக இருந்தால் கூட, தேர்ட் வேவ் இல்லாமல் சி வேவாக இருந்தால் கூட உங்களுக்கு 77.78 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு மினிமமாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு $2 வந்து ரிஸ்க்கு, ஓகேங்களா, 70லேருந்து $7 ப்ராஃபிட். ஸோ இதுதான் அந்த இலியட் வேவ் ஃபிப்பும் யூஸ் பண்ணோன்னா நல்ல ரிஸ்க் ரிவார்ட் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து லாங் டேர்ம் சார்ட் க்ரூட் ஆயிலுக்கு. ஸோ இது ஏபிசி, அந்த சியில் வந்து 1 2 3 4 5 இருக்குது. அந்த 5லையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் இலியட் வேவ் தியரி தெரியுங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தியரியும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வேவ்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வரும் வீடியோவில் நிறையா சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட இலியட் வேவ் ட்ரேடர்ஸ் ஆர் அதர் ட்ரேடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி சிம்பிளாக உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு இலியட் வேவ் ட்ரேட் பண்ண முடியுமோ, அனலைஸ் பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் ப்ரிசைஸ் லெவலில், எக்ஸாக்ட் லெவலில் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் இலியட் வேவில் வருங்காலங்களில் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக். பாய்.